வா அப்படின்னு ஒரு எழுத்து வர விதி திருவ வருதி பொன்னரவன் வரும் பொழுது கமலபந்தத்தில் வா அப்படிங்கிற எழுத்தை நடுப்புற போட்டிருக்கார், மையமாக வச்சிருக்கார். இப்போ 4வது லேயர் சுற்றி பிரம்மா சொல்லிட்டேன். 2வது விஷ்ணு 8, முதல் 8 பிரம்மா, 2வது மேலே இருக்க முதல் 8, 2வது இருக்கக்கூடிய 8 விஷ்ணு, 3வது இருக்கிற எழுத்து 8ம் ருத்ரன், நடுப்புற 4வது லேயரில் வர்றது வா. இப்போ பிரம்மா மண்பூதம், நீர்பூதம் விஷ்ணு, நெருப்பூதம் மகேஸ்வரன், இது ருத்ரன், 4வது காற்று பூதம் மகேஸ்வரன் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த இடத்துல சி அப்படிங்கிறது சைலண்ட்டு, KNO டபிள்யூன்னு போடுவோம். நோ அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது அந்த கேங்கிறது சைலண்ட்டாக இருக்கும், நோங்கிறது தான் உங்களுக்கு வெளியே வரும். அதே போல் சிங்கிறது அங்கே சைலண்ட் அமைதியாக இருக்கும், வாங்கிறது மட்டும்தான் வெளியே வரும். ஆற்றல் சக்தி தான் வெளியே வரும், அறிவு சக்தி உள்ளே நிற்கும். இப்போது அந்த சிவங்கிறதுக்கு சுவாமி பரிபூர்ணானந்த போதத்தில் ஒரு ரகசியம் வைப்பார். ஏன் மையமாக இருக்குது அப்படிங்கிறது அதில் சொல்லுவார். மையமாக ஏன் இருக்குது? தகராளி ரகசியம், பரிபூர்ணானந்த போதம், திருவலங்கத்திரட்டு 2, அத்தோட 10 பிரபந்தம் எடுத்தால் தான் இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். 4 நூல்களில் இருக்கக்கூடிய கொஞ்சோடு சாரம் தான் நான் கொடுக்குறேன். அதில் துறவர விளக்கப்படலம்னு ஒன்று வருது, அதில் 95வது திருச்செய்யுள் வருது. நல்லா கவனிச்சிங்க. பரிபூர்ண ஆனந்த போதம், அதில் துறவர விளக்கப்படலம், அதில் 95வது திருச்செய்யுள். அதுக்கு சுவாமி எழுதின சிவசூரிய பிரகாச உரை, அதுலேருந்து ஒரு துளி நான் உங்களுக்கு கூட மொத்தம் நான் உங்களுக்கு கொடுக்கல, அது துளி. அது பார்த்தீங்கன்னாக்கா வேதத்தை என்ன பண்ணுவாங்களோ, முதல்ல உருவாது இல்லைங்களா? புராதானமான வேதம் முதல்ல உருவானது ரிக்கு, 2வது உருவானது யஜூர், 3வது உருவானது சாமம். இது எல்லாருக்கும் தெரியும். இதிலேருந்து வந்தது பிற்காலந்தான் அதர்வனம். அப்போது திருக்குன்னு சொல்லுவாங்களாம். அதை 3த்தையும் திருக்குன்னு சொல்லுவாங்களாம். நல்லா கவனிச்சிங்க. ரிக்கு, யஜூர், சாமம், இதுக்கு பேர் திருக்குன்னு பேர். அப்புறம்தான் சதுர்த்தம் 4வது வேலை வந்தது. இந்த திருக்குங்கிறதுல 3 கலந்தது தான் அதர்வனம். இந்த 3 தனித்தனியாக வரும், சப்ஜெக்ட் வேறு. அப்படி வரும் பொழுது அதில் இந்த பக்கம் ரிக்கை விட்டுடுங்க, அந்த பக்கம் சாமத்தை விட்டுடுங்க. அப்போ நடுப்புற இருக்குது என்ன? யஜூர். இப்போ சிவம் நடுப்புற இருக்குது. வாங்க அருள் சக்தி நடுவில் மையமாக வச்சுருக்கார். இங்கேருந்து மையம், இங்கேருந்து மையம், எல்லாரும் அந்த எழுத்துலேயும் மையமாக வச்சுருக்காரு. அதுக்கு நீங்கள் ஆதாரத்தை சாமி வேதத்துலேருந்து கொடுப்பாரு, பரிபூர்ணானந்த போகத்தில் இருக்குது. இங்கே இடத்துல ஏன் இந்த வாங்கிற எழுத்து வச்சுருக்காரு நடுப்புற அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க, தெரிஞ்சிக்க போகிறீங்க. அது என்னன்னா, அப்போ ரிக்கு வேதம் இந்த பக்கம் விடுங்க, இந்த பக்கம் சாம வேதத்தை விடுங்க, நடுப்புற இருக்குது யஜூர் வேதம். அந்த யஜூர் வேதத்தில் எடுத்தீங்கன்னாக்கா அதில் நடுவில் இருக்குது என்னது? 7 காண்டம் இருக்குது மொத்தம். அதில் யஜூர் வேதத்தில் மொத்தம் 7 காண்டம். ரிக் வேதம் யஜூர் வேதம் நடுவில் இருக்குது. அந்த யஜூர் வேதத்துக்கும் நடுவில் மொத்தம் 7, அதுலேருந்து 7 காண்டங்கள் இருக்குதான். அந்த 7 காண்டங்களில் இந்த பக்கம் 3 காண்டம் விட்டுருங்க, அந்த பக்கம் 3 காண்டம் விட்டுருங்க, நடுப்புற இருக்கிற 4வது காண்டத்தை எடுத்துக்கங்கன்னு வரும். நடுப்புற இருக்கிற 4வது காண்டத்தில் எடுத்தாச்சு. அப்போ அதில் என்ன பண்ண போகிறீங்க? அப்போ நடுவில் உள்ளது 4வது காண்டம். அந்த காண்டத்துக்கு பேர் ருத்ரம்னு பேர். அந்த ருத்ரத்தின் மத்தியில், அதுக்கு மத்தியில், அந்த ருத்ரத்தில் மத்தியில் வரணுமா. அதில் வரும்பொழுது நமச்சிவாயச அப்படின்ற ஒரு வாக்கியம் இருக்குதான். நமச்சிவாயச என்னும் வாக்கியம் உள்ளது, அது நடுவில் உள்ளது. அது எடுத்தீங்கன்னாக்கா நம்ம இந்த பக்கம் விடுங்க, யச அந்த பக்கம் விடுங்க, நடுப்புற இருக்குது சிவா. எப்படி எடுக்கிறார் பாருங்க சுவாமி. சிவா இது வேத இருதயம். இந்த சிவா என்பது வேத இருதயம். இதனால தான் வேதம் 4லும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொன்னார் அப்படின்னு எழுதியிருக்கார். பாமன் சுவாமிகள் அந்த 95வது
இது இதில் துறவற விளக்க படலத்தில் 95வது பதிகத்தில் அவர் கொடுக்குற உரையில் இந்த மாதிரி இருக்க நாதன் நாமம் நமச்சிவாயவே அது ஏன்னா நடுப்புற இருக்குது. அதெல்லாம் அதுதான் வேதத்தின் இருதயம். அதே போல் இந்த ஆன்மாவினுடைய மொத்த இருதயம் சூட்சும உடம்புல, இந்த ஸ்தூல உடம்பு உள்ளற சூட்சும உடம்பு இருக்குது. அந்த சூட்சும உடம்புல அந்த சிவாங்கிற எழுத்து இருக்குது. அந்த வாங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியலாம். அதுக்கப்புறம் சீங்கிறது மறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத இதில் கொடுக்குறாரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணோம்னா நீங்கள் இதை கவனித்து இதை பயன்படுத்திக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயங்களெல்லாம் நீங்கள் படிக்கும் பொழுது சாமின்னு ஒரு ரகசியம் அதிலே கொடுக்குறாரு. இப்போ இந்த சமயத்தில் அதுவும் வந்திருக்குது. உலகப்பற்றுன்னு ஒன்று இருக்குது, இறைவன் பற்றுன்னு ஒன்று இருக்குது. நம்ம பற்றில் அகப்பற்று புறப்பற்று. அப்போது அந்த இடத்துலையே அடுத்தது கொஞ்சோண்டு கொடுப்பார், 2 வரையிலும் கொடுப்பார். அதில் ரொம்ப நுட்பமாக இருக்கும். இதை கவனிச்சிங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நான் இதிலேருந்து தான் உங்களுக்கு அந்த 6 மந்திரங்கள் தசாகிரி மந்திரங்கள் இதில் தான் கொடுத்துருக்கேன். இந்த பாட்டில் அர்த்தத்தில் தான் இதிலே தான் இந்த விஷயமும் வருது. இந்த சுவாசம் வருது இல்லைங்களா, இந்த சுவாசத்தை இந்த பக்கம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த பாகத்தை பிரிச்சிங்கன்னா இந்த பக்கம் இடது பக்கம் அம்பாள், வலது பக்கம் சிவன் அப்படின்னு சொல்கிறோம். இடது பக்கம் போடுற மூச்சு வந்து சந்திரகலை, இந்த பக்கம் மூச்சு வெளியே வந்ததுன்னா சூரியகலை அப்படின்றோம். அப்போது இந்த உலகத்தில் பொருளை தேடி நம்ம ஓடும் பொழுதெல்லாம் சுவாசம் இந்த பக்கம் ஓடும் பொழுது இந்த மந்திரங்களை சொல்லுங்கன்றார். நீ என்னென்ன மந்திரங்கள் கேட்டீங்களோ, என்னென்ன மந்திரங்கள் சொல்ல விரும்புகிறீங்களோ அதெல்லாம் பொருள் வேணும்னு கேட்கும் பொழுது இந்த பக்கம் ஓடின்னு இருக்கணுமா. இடது பக்கத்தில் சுவாசம் வந்ததுன்னா உலகப்பற்று உள்ளவர் சந்திரகலையில் சுவாசம் வரும் பொழுது நீங்கள் அந்த மந்திரத்தை உச்சரித்தீர்களானால் உலகப் பொருள்கள் கிடைக்கும். இறைவனை வேண்டும் பொழுது அப்போது இந்த பக்கம் பரம்பற்று உள்ளவர்கள் சூரிய கலையில் சுவாசம் ஓடும் பொழுது இறைவனை நீங்கள் பிடிக்க முடியும். இறைவனை பிடிக்கணும்னு பெரியவங்க வயசானவங்க விரும்புவாங்க, இதில் அவங்களும் இருக்கிறாங்க. வேறு சில தேவைகளை கருதி, குடும்ப தேவைகளை கருதி வேறு சில பற்றுகள் வேணும்னு அவங்களும் மந்திரங்களை சொல்லணும்னு விரும்புகிறாங்க. மந்திரம் சொல்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக்கு சுவாசம் எப்படி வருதோ அதை வச்சு அவங்க பயன்படுத்திக்கணும். அதனால் எப்பவுமே சொல்லுன்னு பொதுவில் சொல்லிட்டு போய்ட்றாங்க. இப்போ நீங்கள் மூச்சு காற்றை கவனிக்கணும். திங்கக்கிழமை ஒரு பக்கம் வரும், 1 மணி நேரம் ஒன்றும் கிடையாது. உடம்பு சூட அந்த 98 97.5ன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வச்சுக்கும்போது ஒரு பக்கம் உஷ்ணம் வரும், ஒரு பக்கம் இந்த பக்கம் சிவனில் உஷ்ணம் வரும், சூரியனில் சந்திரனில் குளிர்ச்சி வரும். உடம்பு சூடாக ஒரே கண்ட்ரோலில் வச்சுன்னு இருக்கணும். அதுக்காக சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இந்த பக்கம் வலது பக்கம் தான் வரணும்னா சாப்பிட உள்ளே போயிடுச்சு, அப்போ இந்த பக்கம் தான் வரும். 1 மணி நேரம் மாற்றி வந்து இருக்கும், இல்லை 2 மணி நேரம் மாற்றி வரும். நீங்கள் இந்த பக்கம் வருதா இந்த பக்கம் வருதான்னு கொஞ்சம் கவனிச்சுக்கிடணும். கவனிச்சுட்டு நீங்கள் இந்த பக்கம் ஒரு சுவாசம்தான் வரும், ஒரு பக்கம் சுவாசம் ஓடுறத கவனிச்சுட்டு இடது பக்கமே ஓடும் பொழுது எடுத்திங்கன்னா அது அம்பாள் சந்திரகலை. அப்போது வந்து இந்த உலகத்தில் இருக்க ஆற்றல் சக்தி பொருள் தேவைகளெல்லாம் நீங்கள் வாங்கிறதுக்கு இந்த மந்திரங்களை யூஸ் பண்ணும் பொழுது பிரயோகப்படுத்தும் பொழுது பெறலாம். இறைவனையே நான் பிடிச்சி போகணும்னு நினைக்கும் பொழுது இந்த பக்கம் மந்திரங்களை சொல்லும் பொழுது அது அமையும். 2 பக்கமும் ஓடும், அது நடு சுழுமுனைன்னு பேர். அப்படி ஓடும்போது சித்திகள் செய்வாங்க. ஏதாவது சும்மா அப்படி செஞ்சு காட்டுறாங்க இல்லைங்களா, அந்த சித்துக்கள் ஏதாவது மிராக்கல் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த அதிசயங்கள் பண்ணுறாங்க. அதெல்லாம் அதில் நம்ப வேணான்னு சாமி சொல்லிவிடுவார். அதில் நீங்கள் சித்திகள் ஏதாவது செய்யணும்னா அதில் நீங்கள் கவனிக்கணும். அதில் ஒவ்வொரு மணி நேரமும் சுவாசம் கவனித்து குறிப்பு எழுதுக. முதல்ல நீங்கள் வந்து சுவாசத்தை கவனித்து எழுதிக்கணும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை இப்படி வருது, உங்கள் உடம்பு என்ன கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறது சுவாசத்தை கவனிக்கணும். இப்போ ஒரு டிப்ஸ் மாதிரி இதை சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் கவனித்து நீங்கள் எந்த மந்திரங்களை நீங்கள் உபயோகப்படுத்தினாலும், எந்த தேவைகளை கருதி கேட்டாலும், பொருள் தேவையா அருள் தேவையா, பொருள் தேவைன்னா இடது பக்கம், அருள் தேவைன்னா வலது பக்கம் சுவாசம் ஓடணும். அந்த சமயத்தில் அந்த யார் என்ன மந்திரம் கொடுத்தாலும் அதை அவங்க பிரயோகப்படுத்தி பார்க்கணும். அவங்க அதுக்குரிய பலனை அவங்க பெறணும். அது வந்து இனிமேல் அவங்கவுங்க பண்ணிக்கிறது அவங்க கையில் இருக்குது. சாமி இன்னும் நிறைய எழுதுகிறாரு. ஆனால் நம்ம என்ன விஷயம்னாக்கா,
நம்ம இவ்வளோ விஷயங்கள் எழுதி இன்னும் நிறைய இருக்குது, அடுத்தது சொல்லப் போகிறேன். ஆனால் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஜனங்க சாமியை அவரே பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறார். அதாவது வயிற்று பானைக்கும் கல்லா பெட்டிக்குமே வாழ்கிறார்கள் அப்படின்றாரு. அவர் காலத்திலே அப்படி தான் வாழ்ந்துருக்காங்க. வயிற்று பானைக்கும் கல்லா பெட்டிக்குமே வாழ்கிறார்கள் அப்படிங்கிறார். இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, ஒருத்தன் டாக்டர்கிட்ட போய் நிற்கிறான், நீ எடையை குறைச்சி வாப்பான்றாரு. சரி, எடை மிஷின் ஏறி நிற்கிறான், எவ்வளோ எடைன்னு பார்க்குறான். சரி, எடையை குறைக்கணும், என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறான். மூக்குலேருந்து ஒரு முடியை பிடிங்கி கீழே போட்டுட்டு இப்போ எடை மிஷின் ஏறி நின்னான். நல்லா கவனிச்சு பாருங்கள். எடை குறைக்கணும், டாக்டர் சொல்லிட்டாரு. எடை குறைச்சி என்ன வழின்னு பார்த்தா, மூக்கில் ஒரு உரோமத்தை பிடிங்கி போட்டுட்டு மறுபடியும் எடை மிஷின் ஏறி நின்னா எவ்வளோ எடை குறையும்? இதை போல தான் உங்களுடைய செய்கையில் இருக்கின்றன. மூக்கு மயிர் பறித்து ஆட்பாரம் குறைப்பதற்கு ஒப்பாக உங்களுடைய செய்கைகள் இருக்கின்றன. நீங்கள் யாரும் இறைவனை அடைவதற்காக எந்த ஒரு முயற்சியும் செய்யவில்லை. நல்லா கவனிச்சு பாருங்கள். மூக்கு பாரம் குறைத்து மூக்கு மயிர் குறைத்து ஆள்பாரம் குறைப்பதற்காக உங்களுடைய செய்கைகள் இருக்கின்றன. நீங்கள் யாரும் இறைவனை அடைவதற்காக எந்த ஒரு செயலையும் செய்யவில்லை அப்படின்னு சொல்கிறார். இந்த 2 இதை இதில் கொடுக்குறேன். அடுத்தது அவருடைய சமாதி வருகைன்னு ஒன்று இருக்குது.